بسم الله الرحمن الرحيم وبه نستعين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين اللهم ينفعنا بما علمتنا وعلمنا بما ينفعنا ربنا زدنا علما اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் அருள்குடை ஷாபான் மாதத்தோட இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கக்கூடிய அந்த புனித ரமதானோட மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ் நம்மை எப்படி மற்ற நாட்களில் ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஆர்வமாகவும் சிந்திக்கிறானோ அதே போல் அதை விட அதிகமாக இந்த வரக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் நமக்கு உற்சாகப்படுத்தி நல்ல முறையில் பகல் நேரங்களில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இரவு நேரங்களில் அவனை நின்று வணங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தர வேண்டுமாக. கண்ணியமிக்கவர்களே, குறிப்பாக இந்த கடைசி நாட்கள் ஷாபாவோட கடைசி நாட்களில் தான் ஷைத்தான் முயற்சி பண்ணுவான். எப்படி முயற்சி பண்ணுவான் அப்படின்னாக்க, இதோ ரமதானோட மாதம் வரப்போகுது, இன்னும் 10 நாளில் ரமதான் வந்த உடனே முதல் இரவிலிருந்து ரமதானோட முடிதல் தெரிஞ்சிருச்சா, அந்த இஷாவிலிருந்து நீ அவுளியாவாக மாறிடு. அதுக்கு முன்னாடி அந்த 10 நாளில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏன் இதெல்லாம் மனசை நம்மகிட்ட பேசும். அந்த ஷைத்தான் உள்ள பெரிய போராட்டம் நடக்கும் மனிதர்கள் உள்ளத்தில். ஏன்னா ஷைத்தான் எப்படியாவது அந்த மனுஷனை தவறு செய்ய வைக்கணும், பாவம் செய்ய வைக்கணும், சிறு பாவம் செய்ய வைக்கணும், பெரும் பாவம் செய்ய வைக்கணும், ஷிர்க் செய்ய வைக்கணும், குஃப்ர் செய்ய வைக்கணும், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை சொல்ல வைக்கணும் தான் அவன் உறுதியாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அதில் வெற்றி அடைகிறான். அப்போ குறிப்பாக இந்த மாதிரி புனித நாட்களுக்கு முன்பு ஷைத்தான் என்ன சொல்லுவான், கொஞ்சம் ஏதாவது முடிச்சிடலாம், பாக்கி இருக்கிறது முடிச்சிடலாம், அல்லது வேறு ஏதாவது தவறுகளை தூண்டுவான். என்ன நோக்கம்? ரமதான் வந்த உடனே தௌபாவோட மாதம் ரமதான். எனவே ரமதான் வந்த உடனே தௌபாவில் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அது கடைசி நேரங்களில் போராடிட்டு இருப்பான். அந்த போராட்டத்தில் அவன் தோற்கடிக்கப்பட வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும். அதுதான் விஷயம். அவன் எதிர்பார்க்கறதை ஒருபோதும் நாம் நடக்கிறதுக்கு அங்கே பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக காலை மாலை திக்ருகள், இது ரமதானுக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க காலை மாலை திக்ருகளில் ஒருவர் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் அந்த ஷைத்தானோட ஊசலாட்டத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அதே போல் தொழுகையை நிலைநாட்டுவது, அல்லாஹ்வோட தொடர்பை அதிகப்படுத்துவது. ரமதான் வந்ததுக்கப்புறம் தொடர்பை அதிகப்படுத்துறது அது 2வது விஷயம். அது எல்லாரும் படுத்துகிறாங்க. ரமதானுக்கு முன்னாடியே நாம் செய்த தவறுகளுக்கு, தெரிஞ்சோ தெரியாமோ செய்த தவறுகளுக்கு தௌபா கேட்குறது. ரமதானுக்கு முன்னாடியே நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து சுமூகமாக முடிச்சுக்கிறது. ரமதானுக்கு முன்னாடியே மக்களை மன்னிக்கிறது. ரமதானுக்கு முன்னாடியே ரமதானை பற்றி ஒரு பிளானிங் போடுறது. வெறும் 30 நாள் தான், ஐயாமன் மஅதூதாத் முடிஞ்சு. முதல் நோன்பு வரும், 2வது நோன்பு வரும், 3வது நோன்பு, 30வது நோன்பு, 10வது நோன்பு, 15வது நோன்பு, 30 நோன்பு முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். அப்புறம் திருப்பி பெருநாள் இரவில் உட்காந்துட்டு யோசிப்போம், சரி அடுத்த ரமதான் வந்தால் நல்லா யூஸ் பண்ணுவோம், இந்த ரமதான் இப்படி போயிடுச்சு, அடுத்த ரமதானாவது இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் யாருக்கு கேரண்டி லைஃப் கண்டினியூ ஆகும்ட்டு? நாம் ரமதானை நுழைவுமான்ட்டு நமக்கு கேரண்டி இல்லையே. எத்தனை பேர் சகோதரர்கள், எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம். போன ரமதானில் நம்மோட உட்காந்தாங்க, நம்மோட நோம்பு திறந்தார்கள், நம்மோட சிரித்து பேசினார்கள். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க? கபூரில் இருக்கிறாங்க. நேற்று சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி இல்லையே.
எத்தனை ஜனாசாவை நாம் தொழுகிறோம், எத்தனை ஜனாசாவை நம்ம அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மலக்கல் மௌத்துக்கு வயசு வித்தியாசம் தெரியாது. இவர் கொஞ்சம் சின்ன வயசுக்காரரு, இவர் கொஞ்சம் லேட்டாக ஒரு ரூஹ வாங்குவோம், இவருக்கு பொறுப்பு இருக்குது, பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இன்னும் நிறையா பொறுப்புகள் இவருக்கு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுப்போம், இவருக்கு கடன் சுமை இவ்வளோ இருக்குது, கடன் சுமையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு மலக்கல் மௌத் யாருக்காகவும் வெயிட் பண்ணுறது கிடையாது. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து விட்டால் அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன பொறுப்புகள் அவர் தலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோட்டையில் ஒழிஞ்சு கொண்டாலும் சரி, என்ன பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, அவங்க இறக்கமே காமிக்க மாட்டாங்க. அப்படியே என்ன நிலையில் இருக்கிறார்களோ அப்படியே அந்த உயிரை வாங்கிடுவார்கள். அப்படி கேரண்டியே இல்லாத ஒரு லைஃப். இன்னும் 2 வாரம் இருக்குது, அவ்வளோதான். 2 வாரத்தை என்ன வேலை நமக்கு நடக்கலாம். எத்தனை பேர் இது மாதிரி யோசித்து ரமதானுக்கு முன்னில் இருக்கக்கூடிய இரவில் மரணித்தவர்கள் இருக்கிறாங்க. நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருப்போம். அல்லது ரமதானுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று அவங்களுக்கு நடந்து இந்த ரமதானோட மாதத்தை அவங்களால ஹாஸ்பிட்டலில் கழிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த ஃபேக் ப்ராமிஸ் என்று சைத்தான் சொல்லுவான், கொடுப்பான். அந்த போலியான ப்ராமிஸை நாம் காது கொடுத்து கேட்காமல் இப்போலேருந்து நாம் ரமதானுக்கு தயாராக வேண்டும். வெறும் ஷாப்பிங் பண்ணுறதோ இல்லை சஹருக்கும் இஃப்தாருக்கும் என்ன செய்கிறதோ அது மட்டுமல்ல, அது கிடையாது அசல். நம்ம இபாதத்தை எப்படி கழிக்க வேண்டும், குடும்பத்தோடு உட்காந்து இபாதத்தை எப்படி கழிக்க வேண்டும், நான் தனியாக இருந்த இபாதத்தை எப்படி கழிக்க வேண்டும், எப்போ ஹரமுக்கு போக வேண்டும், எப்போ அந்த பண்ண வேண்டும், இப்போ இது பண்ண வேண்டும், எத்தனை ஜூஸை நான் முடிக்க வேண்டும், எத்தனை குரானை நான் முடிக்க வேண்டும், தர்ஜுமாவை படிக்க வேண்டுமா, தஃப்சீரை படிக்க வேண்டுமா, குரானுக்கு நான் எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறது, அல்லது பயான் குரான் சம்பந்தமான குரானை நான் எத்தனை தடவை நான் கேட்குறது, எவ்வளோ தராவியை நான் தொழுவது, எவ்வளோ தொழுவது, எங்கே தொழுவது, இதெல்லாம் ஒரு மனுஷன் அந்த ரமதானுக்கு முன்னாடி யோசித்து வைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனை செய்கிறோம், பிரோஜனமான ஒரு ரமதானாக இந்த ரமதானை நமக்கு தருவானாக. அடுத்து போன கிளாஸில் நோன்போட அடிப்படையான சில விஷயங்களை நாம் பார்த்தோம். நோன்புனா என்ன, மொழி ரீதியான அர்த்தம் என்ன, மார்க்க ரீதியான அர்த்தம் என்ன, அதே போல் நோன்பு மாதம் ஆரம்பிக்க போவதை தீர்மானிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, 2 வழிமுறைகள் பார்த்தோம். 3வது வழிமுறை கிடையாது. அப்படி அந்த சயின்டிஃபிக் கேலண்டரை வச்சு ஒரு வழிமுறையை பார்த்தோம் என்றால் அது பிதத்தான ஒரு வழிமுறை, மார்க்கத்தில் இல்லாத ஒரு வழிமுறை என்று பார்த்தோம். அடுத்து நோன்போட ருக்குன், அர்கானு சியம், நோன்போட தூண்கள் என்ன, 2 தூண்களை பார்த்தோம். ஒன்று நீயத்து, இன்னொன்று உண்ணாமல் பருகாமல் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நோன்பு வைக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம், முஃப்திராத் சியாம். இந்த காரியங்கள்லாம் செய்தால் நோன்பு முறிஞ்சிவிடும். முதல் விஷயம் எல்லாத்துக்குமே தெரியுதான, அக்குல் அவுஷுரம், சாப்பிட்றது அல்லது அது குடிக்கிறது. அந்தன் வேணுக்கணுமை, தெரியாமல் ஒருத்தர் தண்ணி குடிச்சிட்டார், நோன்பு முறியாது. அவர் தெரியாமல் குடித்தாரா இல்லை வேணுக்கணுமே குடித்தாரான்ட்டு அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம்தான். நம்ம யாரும் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. சில விஷயத்துக்குலாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. கண்ணால் பார்க்கலாம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து குடிச்சிருப்பார், ஆனால் நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அவருக்கு நோன்பு முறிஞ்சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்கா அவரை கூப்பிட்டு கேட்கணும். நீங்கள் அது நம்மளோட வேலையும் கிடையாது. அவருக்கு தெரியும் வேணுக்கிழமை குடித்தோமா அல்லது மறந்து போய் குடித்தோமா. ஸோ மறந்து போய் நம்ம எது பண்ணாலும் அல்லாஹ் அது நமக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். எனவே அவர் நோன்பை கண்டினியூ பண்ணலாம், நோன்பை கண்டினியூ பண்ணுறது. அதனால தான் அந்தங்கிற வார்த்தை வரும். அந்தன் என்றால் வேணுக்கிழமை தண்ணீர் குடிக்கிறது. சின்ன பசங்களுக்கெலாம் நோன்பு விட்டால் ஒழு செய்கிறப்ப தண்ணி குடிச்சிடுவாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு. அது சின்ன பசங்க, ஆனால் நோன்பு வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க வேணுக்கிழமை குடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி வேணுக்கிழமை தண்ணி குடித்தோம் என்றால் நோன்பு முறியாது. அடுத்து இரண்டாவது விஷயம் அல் ஜிமா, உடலுறவு கொள்வது. உடலுறவு கொண்டால் கண்டிப்பாக நோன்பு முறிஞ்சிவிடும். அதுக்கான பரிகாரம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த தவறுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னாக்க, இத்குர் அகபா, அடிமையை விடுவிக்க வேண்டும்.
அடிமை இல்லை, இப்போல்லாம் அடிமை சிஸ்டம்லாம் கிடையாது. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். ஷஹரைனி முததாபிஐன், 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். நோன்போட மாதங்களில் பகல் நேரங்களில் உடலுறவு கொண்டு விட்டால் அது மிகப்பெரிய ஒரு குற்றம், ஹராமான ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்கு தௌபா இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அந்த நோன்பை வைத்து அந்த நோன்பை கதாவாக வைக்க வேண்டும். ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோன்பை கதாவாக மீண்டும் வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஷஹரைனி முததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து, ஒரு கேப் கூட விடக்கூடாது, தொடர்ந்து 2 மாதங்கள் அவர் நோன்பு வைக்க வேண்டும். கேப் வந்துடுச்சுனாக்கா அது கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதுதான் மார்க்க சட்டம். இந்த விஷயத்தில் அல்லாஹ் இப்படி தான் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் வழிமுறையாக காமித்திருக்கிறார்கள். ஒருவரால் நோன்பு வைக்க முடியவில்லை, தொடர்ந்து 2 மாதம் நோன்பு வைக்க முடியவில்லை அப்படின்னாக்க 60 மிஸ்கீன்களுக்கு அவர் உணவை கொடுத்தாக வேண்டும். எடுத்தோடனே 60 மிஸ்கீனுக்கு போகிறதல்ல, எல்லாமே ஒரு தர்த்தீப், ஒரு ஆர்டரில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடிமைகளை விடுவிக்குது, அடிமைகள் இப்போ கிடையாது. அடுத்து நோன்பு வைக்கிறது, 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்கிறது. ஒருவரால் நோன்பு வைக்க முடியவில்லை என்ற ஒரு நிலைமை இருந்தால் அடுத்து 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். இன்றைக்கி 60 மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது காசு உள்ளவங்களுக்கு. அப்போனா 60 மிஸ்கீனுக்கு நான் உணவு கொடுத்துட்றேன், பகல் நேரங்களில் நான் ஒரு உடலுறவு கொண்டுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ காசு இருக்கிறவங்க தப்பிச்சு விடலாமா? அதனால தான் எல்லாமே ஒரு தர்த்தீபில் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு மார்க்க சட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க சஹாபாக்களோட. ஒரு மனிதர் அங்கேருந்து ஓடி வரார். நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் நாசமாயிட்டேன் அப்படின்னு ஓடி வரார். ரசூலா என்ன விஷயம் கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் பகல் நேரத்தில் நோன்பு வைத்து கொண்டு ரமதானோட மாதத்தில் பகல் நேரங்களில் என் மனைவியோட உடலுறவு கொண்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அடிமையை விடுவீங்க. இல்லை, எனக்கு அதுக்கான வசதிகள் கிடையாது, எனக்குலாம் அடிமை கிடையாது. சரி, 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைங்க. இல்லை, என்னால் முடியாது, என்னால் இயலாது. சரி, மிஸ்கின் 60 மிஸ்கினுக்கு உணவு கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பாருங்கள், அந்த தர்த்தீபை சொல்லித்தராங்க நமக்கு. 60 மிஸ்கினுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. அவர் சொல்கிறார், நான் வந்து ஃபக்கீர், நான் ஏழை, என்னால் மிஸ்கினுக்கெலாம் உணவுக்கெலாம் கொடுக்க முடியாது, 60 பேருக்கு கொடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாரு, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு பண்ணுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு உள்ளே போயிட்டு சில சதக்கா பொருள்கள் எடுத்துகிட்டு வந்து, சரி மிஸ்கின்னு சொல்கிறீங்க, பிடிங்க, இந்த பொருளை பிடிச்சிட்டு மதீனாவில் ஃபுக்ரா ஏழைகள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த நான் ஊரில் என்னையும் என் குடும்பத்தை தவிர வேறு ஏழைகள் யாருமே இல்லை அப்படின்றாங்க. இது சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு வந்துடுச்சு. இவரை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரசூலா சிரிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சிரிப்புக்கு 1000 வருத்தங்கள் இருக்குது. அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை நாளை மறுமையில் பார்க்குறதுக்கான பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும்ட்டு. நமக்கு தெரியாத ரசூலா சிரித்தாங்க எப்படி இருப்பாங்கன்னு, ஆனால் கற்பனை பண்ண முடியுது இல்லையா, ரசூல்லா சிரித்தா அழகாக இருப்பாங்கன்ட்டு. அழகுக்கு இன்னும் ஒரு அழகு. ஏன்னா அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னா, ரசூலா என்ன சொல்கிறாங்க, நீனும் உன்னோட குடும்பமும் போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. மார்க்கம் ரொம்ப இலகுவானது, ரொம்ப இரக்கமுள்ள ஒரு மார்க்கம். உன்னால் முடியலையா, நோம்பிக்க முடியலையா, மிஸ்கின் கொடுக்க முடியலையா, அவ்வளோதான் உனக்கு 100 அடி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அந்த தர்த்தீப் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை நம்மளை பயமுறுத்துறதுக்காக சில விஷயங்கள் குர்ஆனில் சொல்கிறோம். நரகம் இப்படி இருக்குப்பா, தப்பிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஸோ இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட், இப்போ இது ஒரு பனிஷ்மெண்ட் தான் நோன்புக்கு. இது ஒரு பனிஷ்மெண்ட். நோன்போட பகல் நேரங்களில் ஒருவர் உடலுறவு கொண்டால் இது ஒரு பனிஷ்மெண்ட் தான். இது பனிஷ்மெண்ட்
எழுதப்பட்டிருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னாக்க நம்மை தர்த்தீப் பண்ணுறதுக்காக தான். ஒருவன் திருடுனான் கைவெட்டப்படும் என்ற பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி திருந்த மாட்டேங்கிறான். ஜினா செய்தால் இந்த பனிஷ்மெண்ட், கல்லெடுத்து அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த பாவங்களை செய்யாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பனிஷ்மெண்ட்ஸ் தான் ஒரு ரஹ்மத். ஒருத்தனை அநியாயமான முறையில் கொலை செய்தால் அதுக்கான தண்டனை நீயும் கொலை செய்யப்படுவாய், அவர்கள் மன்னித்தால் அது வேறு விஷயம். அந்த பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், மை லைஃப் மை ரூல்ஸ் தான் நிறையா பார்க்குறோம். ஸ்டேட்டஸ்லையும் பைக்லையும் கார்லையும் என் வாழ்க்கை என் இஷ்டம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு இல்லாத, பனிஷ்மெண்ட் கடுமையாக இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்த்தோம் என்றால் உண்மையாலுமே அங்கே வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஃப்துத்தீன், முதலில் மார்க்கத்தை பாதுகாக்கிறது, அடுத்து நம் உயிர்களை, நம் உடைமைகளை, நம் மானத்தை. அல்லாஹ் எதுக்கு ஜினாவை ஹராமாக்கியிருக்கிறான்? நம் மானத்தை பாதுகாக்கிறதுக்கு, அந்த இந்த சங்கதிகளை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுலோடையும் நியாயத்தோடையும் நீதியோடையும் ஹிக்மத்தோடையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான். படைத்தவனால் மட்டும்தான் படைப்பினங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நாம் ஒரு 4 பேர் உட்காந்துக்கிட்டு அதை சொல்ல முடியாது. ஏன்னா நம் 4 பேர்த்துக்கு தேவையுள்ள ஒரு விஷயம் இன்னொரு 4 பேர்த்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். அந்த இன்னொரு 4 பேர்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு முக்கியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அது நாம் 4 பேர் சேர்ந்து இது ஒரு பாவமான செயல் என்று யோசித்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு அது பாவமான விஷயமே தெரியாது. அதனால தானே அமெரிக்காவில் பெரும் பாவமாக இருக்க, அதாவது பாவமே இல்லாத ஒரு விஷயம் நம்ம நாட்டில் பெரும் பாவமாக இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரும் பாவமாக தெரிஞ்ச விஷயம்லாம் இன்றைக்கி மனித சுதந்திரம் அது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் அல்லது ஒரு பெண்ணும் திருமணம் பண்ணுறது ஹராம். யார்? முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியில் சட்டமேற்றி வைத்திருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு விபச்சாரம் ஹராம். ஆனால் இன்றைக்கி அந்த விபச்சாரத்தை என்ன சொல்லிட்டாங்க? பாலியல் தொழில். அது ஒரு தொழில். டாக்டர், இன்ஜினியர், எப்படி தொழில்கள் இருக்குதோ, விவசாயம் ஒரு தொழில் இருக்கும், அது மாதிரி பாலியல் அது ஒரு தொழில். அதை போய் எதுக்கு நீங்கள் தவறாக பேசுகிறீங்க? காரணம் என்ன அப்படின்னாக்க மனிதர்களை விட்டால் இதான் நிலைமை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை. நமக்குன்னா வெறும் நமக்கு மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்காக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் படைத்தது அவன் தானே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதில் ஒரு விஷயம், இந்த 2வது ஒரு விஷயத்தை சொன்னதில், இப்போ ஒருவர் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று நீயத் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த உடலுறவுக்கு முன்பு உதாரணத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்குறார். அந்த முத்தம் கொடுக்கறது மூலியமாக அவருக்கு அந்த விந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ இவரோட நோன்பு முறிஞ்சு போயிடும். இவர் மனைவியோட நோன்பு முறியாது, இவர் நோன்பு முறிஞ்சு போயிடும். ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் வந்தால் தான் நோன்பு முறியும். இவர் வெறும் முத்தம் தான் கொடுத்துருக்கிறார், இவருக்கு வந்துடுச்சு வெளியே. இப்போ இவரோட நோன்பு முறியாது, இவரோட நோன்பு முறிஞ்சிடும். அந்த நோன்பை மீண்டும் அவர் எடுத்து வைக்க வேண்டும். கஃபாரா கிடையாது. கஃபாரா எப்போ அப்படின்னாக்க உண்மையான உடலுறவை கொள்றப்ப தான் கஃபாரா. அது இல்லாமல் விந்து வெளியே வரப்ப கஃபாரா கிடையாது. இவர் நோன்பை மட்டும்தான் எடுத்து வைக்க வேண்டும். ஸோ இதே ஹுக்கும் தான் ஒருவருக்கு ஒரு வகையான ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உட்காந்துருக்கிறாரு,
அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு, அவருக்கு விந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ இவருக்கும் நோன்பு முடியாது, ஏன்னா இவருக்கு ஒரு நோய் இருக்குது. ஸோ நோய் இருந்தால் அவரோட நோன்பு முடியாது. தூங்கிட்டு இருக்கார், தூக்கத்தில் வெளியே வந்துருச்சு, நோன்பு முடியாது. அவர் நோன்பு வைத்து தான் இருப்பார். ஸோ யாருக்கு நோன்பு முறியுங்கிறத தெளிவாக நம்ம இருக்கணும். ஷஹ்வத்தோட, மனோ இச்சையோட மனைவியை தொட்டு அது மூலயமாக அவருக்கு வெளியே வந்து விட்டால் அவருக்கு நோன்பு முறிஞ்சிவிடும். வெளியே வரலைன்னாக்கா நோன்பு முடியாது. சரி, அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம், வேணுக்குனமே வாந்தி எடுக்கிறது. இந்த கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்கிறது. இப்படிலாம் இல்லைன்னு என்ன தெரிய வருது, நேச்சுரலாக அவருக்கு வாந்தி வந்து விட்டுச்சுன்னா நோன்பு முடியாது. அவர் வாயை பிடிச்சிக்கிட்டு நோன்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் வேணுக்குனமே அவர் உள்ள கையை விட்டு வாந்தி எடுத்தால் நோன்பு முறிஞ்சிவிடும். அடுத்து நான்காவது விஷயம் ஹிஜாமானாக்க ரத்தம் குத்தி எடுக்கிறது. உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை எடுப்பாங்க, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஹிஜாமாவை பொறுத்த வரைக்கும் ஹிஜாமா யாருக்கு எடுக்கப்பட்டிருக்குதோ அவருக்கும், யார் எடுக்கிறாரோ அவருக்கும் நோன்பு முறிஞ்சிவிடும். 2 பேர்த்துக்கு ஹிஜாமா யாருக்கு எடுக்கிறாங்க அவங்களுக்கும் முடிஞ்சிடும், யார் எடுக்கிறாரோ அவருக்கும் நோன்பு முடிஞ்சிவிடும். எப்படி புரியல? ரசூல் சொல்லிட்டாங்க. ரசூல் சொல்லிட்டு அதனால தான் ரமதான் பகல் நேரங்களில் குறிப்பாக நோன்பு வச்சு கொண்டு ஹிஜாமா செய்யக்கூடாது. ஸோ இதே ரூலிங் தான் பிளட் டொனேஷனுக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாது. அடுத்து 5வது ஒரு விஷயம், ஹுரூஜத்தம் அல் ஹைது வ நிஃபாஸ். ஹுரூஜத்தம் அதாவது பெண்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டிருந்தால் அல்லது அந்த நிஃபாஸ் குழந்தை பெற்றதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அசுத்தம், அந்த இரத்தமாக இருந்தாலும் சரி, நோன்பு முடிஞ்சுவிடும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். அடுத்து 6வது விஷயம், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீயத் வச்சுட்டாரு. நோன்பு திறக்கலை, நோன்போடலாம் இருக்கிறாரு, ஆனால் நோன்பை திறந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டார். நீயத் வச்சுட்டார், நோன்பு திறக்கிறோம். கிண்டலுக்கு கூட. அதனால தான் இந்த விஷயத்தில் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தில் ஜோக்கிங் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஸோ நீயத்து உடைஞ்சால் பேரித்தம்பழத்தை வச்சு சாப்பிட்றதல்ல விஷயம், அந்த நீயத்து தான் விஷயம். இப்போ ஒருத்தருக்கு பேரிச்சம்பழம் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, காரில் போயிட்டுருக்காரு, மக்ரிப் வாங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவரோட நீயத்து என்ன, மக்ரிபோட அதான் கேட்டோன்னே என்னோட நோன்பை திறக்க போகுது. ஆனால் ஒன்றும் அவர் சாப்பிடலை. நோன்பு திறந்துட்டாரா இல்லையா? நோன்பு திறந்துட்டார். ஏன்னா அசல் நோம்புனா என்ன, ஃபஜ்ர்லேருந்து மக்ரிப் வரைக்கும் சாப்பிடாமல் பருகாமல் இருக்கிறது, அதான் நோன்பு. ஆட்டோமேட்டிக்காக அவரோட நோன்பை திறந்துருவார். அப்படி இருக்கிறப்ப நான் ஒன்றுமே சாப்பிடல, ஒன்றுமே குடிக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் அசரை தொழுதுட்டு பேசாமல் நோன்பை திறந்துருவோமா வெளியே போய், அந்த வாசம் தாங்க முடியல, அந்த நோம்பு கஞ்சியோட வாசனை அப்படி தூக்குது, கிண்டலாக கூட 2 பேர்கிட்ட அப்படியே குடிச்சிட்டு போயிடுவோமா, நோம்பு திறந்துருவோமா, இது கேள்வி. அவராக திறந்துடலாமே, அவர் கிண்டலுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அதனால தான் இந்த விஷயத்துலையும் சரி, எந்த விஷயத்துலையும் சரி, நீயத்தை உடைக்கக்கூடாது. தொழுதுகிட்டே இருக்கோம், 4 ரக்காய் தொழுவேன், 2 ரக்காய் தொழுதுட்டு தொலையை விட்டுட்டு போயிடலாம், தொலையை விட்டுட்டு போகலாம் முடிவு பண்ணுறாரு. ஆனால் சும்மா விளையாட்டுக்கு தொழு முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஸோ அந்த மாதிரி நீயத் அல் ஃபித்ர், நோன்பு திறக்கக்கூடிய நீயத். அடுத்த 7வது ஒரு விஷயம், 7வது முஃப்திராத், 7வது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அருத்த என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறுறது. மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் நோன்பு மட்டுமல்ல, அவர் என்னென்ன அமல்களை அந்த நிமிஷம் வரைக்கும் செய்திருந்தாலும் லயஹ்பதன்ன அமலுக், அவர்களோட அமல் பாலாகி போய்விடும், 0. அல்லாஹ் நம்மை இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து பாதுகாப்பானாங்க. ரித்தா, யார் ஒருவர் அந்த ரித்தாவான வார்த்தைகளோ
அல்லது செயல்களோ ஈடுபட்டிருந்தால் லைன் அஷ்ரக்த லைஹ்பத்தன் அமலுக். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறோம், லைன் அஷ்ரக்த லைஹ்பத்தன்ன அமலுக். நீ ஒருவேளை ஷிர்க் செய்திருந்தால் நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும். இது யாருக்கு? ஹபீபுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமலாம் யார்? ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த ஷிர்க்கிலிருந்தும் குஃப்ரிலிருந்தும் இந்த மாதிரி ருத்தா முர்த்ததாகக்கூடிய காரணிகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு மனிதன் காலையில் மூமினாக இருப்பார், மாலை அடையிறப்ப காஃபிராக போயிடுவார். மாலையில் அடையிறப்ப மூமினாக இருப்பார், காலையில் அடையிறப்ப காஃபிராக போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பானாங்க. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது முஸ்தஹபாத் ஸியாம், நோன்போட சுன்னத்துகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நோன்போட கண்டிஷன்ஸ், அடுத்து நம்ம பார்த்தது நோன்பை முறிக்கக்கூடிய காரணிகள். இப்போ நாம் பார்க்க வேண்டியது நோன்போட சுன்னத்துகள். நோன்போட சுன்னத்துகள் பொறுத்த வரைக்கும் சுன்னத்துக்கு என்ன ஹுக்குமோ அதுதான். செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தீமை இல்லை, செய்யாவிட்டால் தீமை கிடையாது. ஆனால் நாம் எப்பொழுதும் என்ன பண்ணுறோம், நன்மையை அதிகமாக வேணும் தானே இருக்கிறோம். அதனால் இதையும் நாம் செய்ய வேண்டும், இதையும் நாம் செய்ய வேண்டும் நன்மைகளை அள்ளி பெறுவதற்கு. முதல் விஷயம் சுஹூர், சஹர் உணவை சாப்பிடுவது. சஹர் உணவை சாப்பிடுவது ஏதோ ஒன்று, வயிறு ஃபுல்லாக இருக்குது, நிறையா சாப்பிட்டேன், என்னெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட முடியாது, ஒன்றுமே இல்லையா ஒரு பேரிச்சப்பழம், ஒன்றுமே இல்லையா 2 மடக்கு தண்ணி, ஏதோ ஒரு விஷயம் அந்த 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 பரக்கத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா சஹர் உணவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை உண்மை. எனவே நான் என்ன பண்ணுறேன், பசி இல்லைனாலும் ஒரு பேரிச்சப்பழம் ஒன்றும் ஆக போகிறது இல்லையே, ஏதோ ஒரு பேரிச்சப்பழத்தை வாயில் போட்டுக்கிட்டு பிஸ்மில்லா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பரக்கத்துக்காக நாம் சஹர் உணவை சாப்பிடுவது கட்டாயம். தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்க, சஹரை சாப்பிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஏவல் சொல்கிறாங்க. சாப்பிடுங்க, சஹர் உணவை சாப்பிடுங்க, ஏன்னா சஹர் உணவில் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதே போல் தாஜீர சுஹூர், அந்த சஹரோட அந்த உணவு நேரத்தை பிற்படுத்துறது. அதாவது ஃபஜ்ரோட அதான் சொல்கிற வரைக்கும் சாப்பிடணும். மீன் பலர் என்ன பண்ணிடுறோம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கனாக்கா, ஃபஜ்ரோட வக்து 5 மணின்னு வச்சுக்குவோம், 4:30 மணிக்கே ஸ்டாப். இப்போ 4:30 to 5 என்ன பண்ணுறது, ஏதாவது சாப்பிட்டா கூட அது பெரும் பாவம் மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்படி அல்ல, அல்லாஹ் அக்பர்ன்ட்டு முஅத்தின் சொல்கிற வரைக்கும் நாம் சாப்பிடலாம். பேணுதல் என்ற அடிப்படையில் முன்னாடியே நிறுத்திடுவோம். உண்மையான பேணுதல் என்ன, அல்லாஹ் சொல்வதையும் ரசூல் சொல்வதையும் ஃபாலோ பண்ணுறது தான் உண்மையான பேணுதல். நம்மால் உருவாக்கி கொண்டு சஹரை முன்கூட்டியே முடிச்சுக்கலாம், அல்லது இஃப்தார் நேரத்தை ஒரு 5 நிமிஷம் தள்ளி போட்டுக்கலாம். இது பேணுதல் கிடையாது. பேணுதல்ங்கிறது குர்ஆன் சொன்னதை பின்பற்றது தான் பேணுதல். இப்போ ரசூல் என்ன சொல்லிட்டாங்க, தாஜின சுஹூர், நான் சஹரை நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லியிருக்காங்க, பின்படுத்துங்கள். அப்படின்னா அந்த நேரத்தில் கடைசி நேரம் வரைக்கும் நாம் சாப்பிடலாம். அடுத்து 3வது ஒரு விஷயம் தாஜீர் அல் ஃபுதூர், தாஹீரத் சுஹூர். ஃபஸ்ட்டு 2வது பாயிண்ட் தாஹீர சுஹூர், அந்த சஹரோட நேரத்தை பின்படுத்துவது. 3வது தாஜீர் அல் ஃபுதூர், நோன்பு துறக்கிறத விரைவாக துறக்கிறது, வக்து வந்த உடனே நோன்பு துறக்கிறது. நிறையா நம்ம ஊரில் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கனாக்க, மக்ரிபுக்குன்ட்டு ஒரு வக்து இருக்கும், பாங்க் சொன்னதுக்கப்புறம் நோன்பு திறப்பாங்க, அல்லது அந்த வக்தையே கொஞ்சம் லேட்டாக போடுவாங்க.
6:30 மக்ரிப் அப்படின்னாக்க 6:30 தான் சூரிய மறைவு, 6:31 அதான் வச்சுக்கோமா. ஆனால் நோன்பு திறக்கிறது பார்த்தா 6:40 இருக்கும். ஏன் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கேப்பு? பேணுதல். திருப்பி பேணுதல் வந்துருச்சா? பேணுதல் இது சீக்கிரமாக நோன்பு திறக்கிறது தான் பேணுதல். சீக்கிரமாக நோன்பு திறக்கிறது அப்படின்னாக்கா 6:25 கிடையாது, அந்த வக்தில் நோன்பு திறக்கிறது. அந்த வக்தில் நோன்பு திறக்கிறது தான் உண்மையான பேணுதல். அடுத்து 4வது அல் இஃப்தார் அலர் ருத்துபாத், பேரித்த பழத்தை வைத்து நோன்பு திறக்கிறது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்தான செயல். சரி, ஒருவர் நோன்பு திறக்கிறத இப்போ நம்ம பேசுகிற மாதிரி பேணுதலின் அடிப்படையில் நான் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இது மாதிரிலாம் ஹதீஸ் இருக்குது, சீக்கிரம் திறங்க அப்படின்ட்டு. இல்லை அவர் குடிவாளம் பிடிக்கிறாரு, நோ, என்னோடய மன திருப்திக்கு நாங்களாம் இப்படி தான் திறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க உடனே அவங்க பித்தத்துவாதி, அவங்க பின்னாடி தொழுவதுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள், அதெல்லாம் பேசணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது என்னது, ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அந்த சுன்னத்தான அமலை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். அன்னையை தவிர அதுக்கான நன்மை கிடைக்காதே தவிர நோன்பு பாத்திலாக போயிடாது. இன்றைக்கி விளங்காதவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நோன்பு பாத்திலாக போச்சு. சரி, நோன்பை முறிக்கக்கூடிய காரணங்கள் இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்கல. எங்கே பார்க்குறோம்? சுன்னத்தான அமல்கள்னு பார்க்குறோம். அதே போல் தான் தொழுகைக்கு எத்தனையோ சுன்னத்தான அமல்கள் இருக்குது. ரஃபாயிதீன் பண்ணுறதா இருக்கட்டும், விரலை நீட்டுறதோ ஆட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சுன்னத்தான அமல். ஆனால் இன்றைக்கி சமுதாயம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி சின்ன சின்ன சுன்னத்தான அமலை வைத்து கொண்டு தான் பெரும் சண்டைகளை போட்டுக்கொண்டு பிரிச்சுக்கிட்டு, நீ மார்க்கத்தை பின்பற்ற, உனக்கு தகுதியா இல்லை எனக்கு தகுதியா, நான் கரெக்டாக பின்பற்றுறேனா நீ கரெக்டாக பின்பற்றுறனா என்று சண்டையும் சர்ச்சையும் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பரிதாப நிலைமை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அடுத்து பேரித்த பழத்தை வைத்து நோன்பு திறக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத். பேரித்த பழத்தை வைத்து நோன்பு திறந்தார்கள். பேரித்த பழம் இல்லை என்றால் தண்ணீரை வைத்து நோன்பு திறந்தார்கள். அடுத்த 5வது விஷயம் அத்துஆ இந்தல் ஃபுதூர், நோன்பு திறக்க நேரத்தில் துவா கேட்குறது. இன்னொரு விஷயம் பொதுவாக நாம் தவறாக புரிஞ்சிருக்கிற விஷயம், நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா இல்லை, நோன்பாளிகள் எப்போ நோன்பு வைத்தாலும் அவர்களோட துவா அங்கீகாரம் பெறுது. ஃபஜ்ருக்கு அப்புறமா ஒரு துவா கேட்டாலும் அவர் நோன்பாளி தானே, அதே அங்கீகாரம் பெறப்போகுது. அசருக்கு அப்புறம் கேட்டாலும் சரி, இஃப்தாரோட அந்த மக்ரிப் அதானுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி துவா கேட்டாலும் சரி. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த வருஷம் ஒவ்வொரு நோம்புலையும் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நான் உட்காந்து துவா கேட்கணுன்ட்டு. ஆனால் ஒரு நாள் போவோம், 2 நாள் போவோம், 3 நாள் போவோம், 4 நாள் போவோம், அப்படியே நாள் போயிட்டே இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த திருப்தி நம்மளுக்கு கிடச்சிருக்காது. நம்ம நினச்சிருப்போம் 1/2 மணி நேரம் துவா கேட்கணுன்ட்டு. ஆனால் நம்ம அந்த பரபரப்பில் பார்த்தா 2 நிமிஷம் தான் இருக்கும் துவா கேட்குறதுக்கு. 2 நிமிஷத்தில் 2 துவா கேட்க முடியும், பெருசாக கேட்க முடியாது. அதனால தான் அசருக்கு அப்புறம் கேட்கலாமே, தடா இருக்கா. லுஹருக்கு அப்புறம் கேட்கலாமே, அப்போயும் நோன்பு வச்சுருப்போமே. லுஹருக்கு அப்புறம் கேட்கலாம், அசருக்கு அப்புறம் கேட்கலாம், எப்பெல்லாம் முடியுதோ ஒரு நோன்பு வைத்திருக்கிறப்ப துவா கேட்குறது. சலாசலா துரத தாவாத்தி, 3 பேரோட துவாக்கள் நிராகரிக்கப்படாது. அதில் ஒன்று அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்தர், நோன்பாளி நோன்பை துறக்கும் வரைக்கும். அப்படின்னு அர்த்தம், ஃபஜ்ரில் இவர் நோன்பு வச்சுட்டார். அவர் எப்போ நோன்பு திறக்க போகிறாரு? மக்ரீபு வரைக்கும் அந்த நோன்பாளி கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடம் கபூலாக போகுது. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ். அப்புறம் 2 இமாமுல் ஆதில், நேர்மையான ஆட்சியாளர், வல் மதுலும், அநியாய இழைக்கப்பட்டவர்களோட துவாவும் நிராகரிக்கப்படாது. அடுத்த 6வது ஒரு விஷயம் அல் இக்ஸார் மின ஸதகா, சதகாக்களை அதிகமாக கொடுக்கறது. இது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மக்கள்கிட்ட சொல்லவே தேவை கிடையாது. சதகாக்களை அள்ளி கொடுக்கறது, நோன்பாளிகளுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கறது, இது எல்லாமே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஹைர், இந்த உம்மத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஹைர் அப்படின்னு சொல்லலாம். வேறு உம்மத்தில் இல்லையே இந்த மாதிரி
ஏழைகள் எங்கேயாவது தான தர்மங்கள் பண்ணுறாங்க கேட்டுருக்குமா? செல்வந்தர்கள் தான தர்மங்கள் பண்ணுறதை கேட்குறோம். ஏழைகள் தான தர்மம் பண்ணுறது எங்கே? இந்த உம்மத்தில் தான், இந்த சமுதாயத்தில் தான், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் தான். எனக்கு என்ன இருக்குது, ஒரு கப்பு டீ இருக்கா, இந்த நீ அரை கப்பு ஊற்றி நீ குடி, நான் குடிக்கிறேன், சேர்ந்து நோம்பு திறப்போம். ஏழை பணக்காரன் இஃப்தாரில் இந்த எங்கேயுமே பார்க்க முடியல. பெரிய நம்மலாம் பார்த்துருப்போம், பலதியால் வேலை செய்வராக இருப்பார், குப்பை பொறுக்கிறவராக இருப்பார். குப்பை பொறுக்கிறவரும் பெரிய பெரிய போலீஸ் அதிகாரி மாதிரி இருப்பார் காவலுக்கு. 2 பேரும் ஒன்றா உட்காந்து எல்லாம் சுஃப்ராவை போட்டு நோம்பு திறந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்க முடியும்? இவர்கிட்ட இருக்கிறத அவர்கிட்ட கொடுப்பார், அவர் ஏதாவது வாங்கி வச்சிருப்பார். நல்லா பார்த்துக்கோங்க, அவர் ஒரு ஏழை தான் இவர் கம்பேர் பண்ணுறப்ப அவர் இந்தாங்க இதை நீங்கள் சாப்பிடுங்க. அதை எந்த ஒரு மனசில் எந்த ஒரு என்ன சொல்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அதை அவர் சாப்பிடக்கூடியதெல்லாம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்மத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஏற்றத்தாழ்வோ முழு சகோதரத்துவத்தை அங்காங்கு இந்த மாதத்தில் பார்க்கலாம். காரணம் என்ன? சதக்காவை அதிக கொடுங்கள்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. மொத்த இஸ்லாமிய சமுதாயம் அது எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஊராக வேணாலும் இருக்கட்டும், நோன்போட மாதத்தில் பார்த்தோம்னாக்க அவங்க நோன்பாளிகளுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடையாக இருக்கட்டும், அல்லது அவங்க கூட உட்காந்து நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாக இருக்கட்டும், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நாமும் சாட்சி இருக்கு, நாமும் அதுக்கு சாட்சி இல்லையா? அடுத்து ஏழாவது விஷயம் அல் இஜ்திஹாத் ஃபி ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகையில் அதிகமாக ஈடுபடுவது. இரவு நேர தொழுகையில் அதிகமாக ஈடுபடுவது. 2 சாரார் இருக்கிறாங்க நம் சமுதாயத்தில். ஒரு சாரார் என்ன பண்ணாக்க, நோன்பு வந்தாவே இரவு முடிச்சிருக்கணும், பகல் தூங்கணும் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, இரவு முடிச்சுட்டு என்ன பண்ணுறது? நல்லா ஊர் சுற்றுறது, கரெக்டாக அந்த தஹஜ்ஜத்தோட நேரம் அல்லது அந்த ஃபஜ்ரோட நேரத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சு தூங்கிடுறது, முடிஞ்சு. திருப்பி அவர் எப்போ எந்திரிப்பார்? அசருக்கு தான் எந்திரிப்பார். ஏன்னா அப்போ தான் நோன்பு திறக்க முடியும். ஜும்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம், ஜும்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜும்மா இந்த நேரத்தில் வச்சு அசர் நேரத்தில் ஜும்மா வச்சு தான் சேர்த்து கொண்டிருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பகலில் வேணுங்கிற அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு இரவு நேரங்களில் அல்லாவுக்காக நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்ட்டு இருக்கக்கூடியவர்கள் நிறையா இருக்கிறாங்க, அவர்களும் இருக்கிறாங்க. இதே சமுதாயத்தில் நம்மளை சுற்றி 2 சாராரை நம்ம பார்க்கலாம். 2வது மக்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும். நம்ம இப்போயே முடிவு பண்ணணும், இரவில் நான் என்ன வணங்க போகிறேன். நான் பர்சனலாக எவ்வளோ ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு இரவில் நான் ஓத போடுறேன், அல்லது நான் ஓதி தொழுவதா பார்த்துட்டு கூட தொழுகலாம். நஃபீலோட தொழுகை, ஃபர்ல் அல்லாத தொழுகையை நாம் குரானை பார்த்துக்கிட்டே தொழுகலாம். இந்த மாதிரி முடிந்த அளவுக்கு இரவு நேரங்களில் வணக்கத்தை அதிகப்படுத்துவது, குறிப்பாக கடைசி 10 நாட்கள். முதல் 20 நாட்களில் நம் நேரத்தை வீணாக கழித்திருந்தாலும் இறுதி 10 நாட்களில் ரொம்ப சீரியஸாகிடும், வெரி சீரியஸாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 நாட்களில் அவங்களும் கண் விழித்து தன் குடும்பத்தார்களையும் கண் விழிக்க சொல்லுவாங்க. காரணம் என்ன? பரக்கத்து மிக்க நேரம், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பரக்கத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறான், ரஹ்மத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். லைலத்துல் கத்ர், இந்த முழு ரமதானுமே லைலத்துல் கத்ர்ங்கிற அந்த இரவுக்காக அல்லாஹ் இந்த முழு ரமதானையும் சிறப்புமிக்க மாதமாக்கிட்டான். தெரியுங்களா? ஏன்? லைலத்துல் கத்ரோட சிறப்பு என்ன? குர்ஆன் இறங்குனது. இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வோட கலாம் எத்தனையோ வேத புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை எல்லா புத்தகங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. இறுதியாக இருக்கக்கூடிய சிறந்த ஒரு புத்தகமான, சிறந்த வேதமான இந்த குர்ஆனை சிறந்த ஒரு நபி
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களையும் சிறப்பு பெற்றவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நபி வேறு, ஹாத்தமுன் நபி. அந்த சிறந்த ஒரு நபிக்கு சிறந்த புத்தகம், சிறந்த ஒரு மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சிறந்த ஒரு நபிக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சிறந்த ஒரு உம்மத். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மூசாவோட உம்மத்தை சிறந்தவர்கள் சொல்லல, ஈசாவோட மக்களை சிறந்தவர் சொல்ல, இப்ராஹிமோட மக்களை சிறந்தவர் சொல்ல, மாறாக நம்மை உங்களையும் என்னையும் தான் அல்லாஹ் சிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறார். குந்தும் ஹைர உம்மத், சிறந்த ஒரு வேத புத்தகம், சிறந்த ஒரு நபி மூலமாக, சிறந்த ஒரு நபி மேலே, சிறந்த ஒரு உம்மத்துக்காக, சிறந்த ஒரு இரவில், வருஷங்களில் எத்தனையோ இரவுகள் இருக்கு, அல்லாஹ் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த இரவை, லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் சூஸ் பண்ணி அந்த சிறந்த இரவில் அல்லாஹ் இந்த புத்தகத்தை இறக்கியிருக்கிறான் என்றால் அந்த இரவோட கண்ணியம், அந்த ஒரு இரவில் இறங்கின ஒரே காரணத்துக்காக அந்த இரவில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு 1000 மாதத்துக்கு ஈக்குவல் என்று அல்லாஹ், 1000 மாதத்தோடு அதிகமாக ஈக்குவல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த ஒரு இரவோட கண்ணியத்துக்காக அந்த முழு மாதத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். அப்படின்னா எவ்வளோ பெரிய வேல்யூ நம்ம வச்சுருக்கிறோம் குர்ஆன். அதனால தான் ரமதான்னாக்கவே குர்ஆனோட மாதம். குர்ஆனை அதிகமாக ஓதுறது. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இமாம் மாலிக் போல, இமாம் ஷாஃபி போல பெரிய பெரிய முற்ற மார்க்க அறிஞர்கள், நம்மளோட முன்னோர்கள்லாம் குர்ஆன் மற்ற ஹதீஸ் புத்தகங்களோ மற்ற எல்லாத்தையும் மூடிட்டு வெறும் குர்ஆனை மட்டும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, பகல்லையும் இரவுகள்லையும், தேவைங்கிற அளவுக்கு ரெஸ்ட்டு. ஏன்னா அடுத்த ரமதான் வருமானு தெரியாது. இந்த ரமதான் எல்லாம் எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டான். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எத்தனையோ பேர் போன ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் இல்லையே. யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம், நம்ம மஹல்லாவில் பார்க்குறோம், நம்ம கூட உட்காந்து நோம்பு திறந்தவர் இல்லை. அப்படி இருக்கிறப்ப கிடைச்சிருக்கக்கூடிய சான்ஸை தவறு விடுறவன் யாராக இருக்க முடியும்? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு நஷ்டவாளி யார் தெரியுமா? யார் ஒரு ரமதானோட மாதத்தை அடைந்து கொண்டு ஒரு பிரயோஜனமும் பெறாமல், அது பாவியாக ரமதானோட மாதத்தை அடைந்து கொண்டு பாவியாகவே வெளியேறது, ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா பசி பட்னியாக கிடந்தான், இரவு நேரங்களில் ஊரை சுற்றினா முடிஞ்சு போச்சு, ரமதான் ஓடி போச்சு. ஒரு மாதங்கிறது இதெல்லாம் பெரிய பெரிய கணக்கெலாம் கிடையாது, ஐயாமம் அதுதாத். ஏன்னா அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் சுன்னத்தான காரியம். ஏன்னா சுன்னத்தான நோன்போட சுன்னத்துகளில் இன்னி சாயிமுன்னு சொல்கிறது. வாக்குவாதம் வந்துவிட்டால், 2 பேருக்கு நடுவில் ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டால் அவருக்கு பதில் கொடுக்கறது சுன்னத்தான காரியம் கிடையாது. மாறாக இன்னி சாயிமுன் என்று சொல்லுது. நான் நோன்பு வச்சுருக்கேன், அதனால் இப்போலாம் பேச மாட்டேன், நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அந்த பேச்சை தற்காலிகமாக விடுறது. இது மூலமே என்ன ஆகும், பெர்மனண்ட்டாக இந்த பேச்சை விட்டுருவோம், மறந்துடும். அவருக்கும் மறதி அல்லாஹ் மறதியை ரொம்ப நல்ல மெடிசனாக அல்லாஹ் கொடுத்துருக்குறான் மனிதர்களுக்கு. ஒரு பெரிய வாக்குவாதம் வருது, அவர் சண்டை பிடிக்கணும்னு ஒருத்தர் வராரு நம்மள்கிட்ட, நான் நோன்பு வச்சுருக்கிறேன். இது மூலமாக அவருக்கு ஒரு ரிமைண்டர், இப்போ நீயும் நோன்பு வச்சுருக்க. அப்புறம் என்ன நினைப்பார், சரி நோன்பு முடிச்சுட்டு பேசுவோம். நோன்பு முடிச்சுட்டு அவங்க பிஸியாக போயிடுவாங்க, 4 நாளாகும், ஆட்டோமேட்டிக்காக மறந்துடும். இல்லை மாஷா அல்லா, சில பேர் இருப்பாங்க 10 வருஷம்னாலும் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு சட்டையை பிடிப்பாங்க. நோம்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்கள் எல்லாம் நேர்வழிப்படுத்திட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் தான் பெரிய பெரிய பிரச்சனைக்கு போகிறது இல்லையா? பக்கத்து கொட்டுறால எக்ஸ்ட்ரா ஒரு சமோசா வச்சுட்டான்ட்டு சண்டை பிடிக்கிறது நடக்குதா இல்லையா? நடக்குது. வெளியே போனால் 5 ரூபாய்க்கு ஒரு சமோசா வாங்கிடலாம். ஆனால் என்னோடய சுஃப்ரால் என்னோடய இதில் எப்படி ஒரு விட்டுட்டு போகலாம், எத்தனை பார்க்குறோம். கரெக்டாக அந்த இஃப்தாரோட டைமில் எவ்வளோ சண்டைகள். அப்போல்லாம் பொறுமையாக இருந்துக்கிறது. ரிசுக்குன்ட்டு ஒன்று நம் நெத்தியில் எழுதியிருந்தால், நமக்குன்ட்டு எழுதியிருந்தால் நம்மை தேடி வரும்.
நாம் தேடி போடணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் எங்கேயாவது யாரையாவது பட்டி போட்டானா யோசிச்சு பாருங்கள், ரிஸ்க் தேடி வரும். அந்த ஒரு உறுதி இருந்தால் என்னோடய கொற்றால கம்மியாக இருக்குது, உன்னோட கொற்றால் அதிகமாக இருக்குங்கிற அந்த பிரச்சனையே நமக்கு வராது, சண்டையும் வராது. யோசிச்சு பாருங்கள். அதே போல் ரோட்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த கடைசி நேரத்தில் தான் எல்லாம் ஸ்பீடாக போய் ஆக்சிடெண்ட் ஆகி கடைசியில் எதுக்கு முதல்ல ஸ்பீடாக போனோம்? நோம்பு திறக்கிறதுக்காக. எங்கே போய் நிற்கிறோம்? அந்த போலீஸ்காரனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்போம். நோம்பு எங்கே திறக்கிறது? ரோட்டில். நாம் தண்ணி வச்சுருந்தா அந்த தண்ணி அவன்கிட்ட கொடுக்கணும், அவன் தண்ணி வச்சுருந்தா அந்த தண்ணி நம்மள்கிட்ட கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் பொறுமையாக காலையிலேருந்து பொறுமையாக இருந்துட்டு நோம்பு திறக்கிறப்ப வெடிச்சிடுறாரு. இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்காக நம்ம படைக்கப்படவில்லை, நம்ம ஒற்றுமையாக வாழ்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ரமதானோட நாட்களில் எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் சகோதரன் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு கொடுத்தோம்னா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட அதிகமாக நமக்கு கொடுப்பான். இது ஏதோ வார்த்தைகளாக சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்ட்டு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சம்பவம். அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அவங்களும் அவங்களோட பணிப்பெண் வீட்டில் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம். அப்போ அவங்களுக்கு வீட்டில் ஏதோ நோன்பு திறக்கிறதுக்காக ஏதோ வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினோன்னே திறந்து பார்த்தா மிஸ்கின் சாப்பிட்றதுக்கு வழியில் அதை கொடுங்க. அப்போ யாருன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, இது மாதிரி மிஸ்கின் வந்தாங்க, காசு அது சாப்பிட்றதுக்கு கேட்குறாங்க, இதை எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பணிப்பெண் இருந்துக்கிட்டு இதை கொடுத்துட்டா நம்ம என்னத்தை சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. போய் கொடுங்க, அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. இவங்களும் சொல்கிறது யார்? ஆயிஷா ஆச்சே, மீற முடியுமா? மீற முடியாது. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை போய் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அல்லாஹ் கொடுப்பானா, அல்லாஹ் சொல்லுவோம் இல்லையா, அல்லாஹ் கொடுப்பான், பார்த்துக்கலாம், அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுறதுன்னு இது சொல்கிறதா, இல்லை ஒரு இதில் சொல்கிறாங்க, அல்லாஹ் கொடுப்பான், வச்சுக்கோங்க ரெண்டு உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம வீடு என்னைக்காவது இருந்திருக்கான்? என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றுமே இல்லைங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இருந்திருக்கோமா? அப்படி இல்லை. அல்லாஹ் அப்படியெல்லாம் வைக்கலையே நம்மளை. இப்போ ஆயிஷா ரசூலுல்லாஹோட மனைவி அபூபக்கர் சித்திக்கோட பொண்ணு, அவங்க வீட்டில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. கரெக்டாக இந்த பாங்கு சொல்லக்கூடிய நேரம் பாங்குன்னு சொல்லிட்டாங்க. கதவு தட்டுறாங்க. ஒரு முழு ஆடை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ ஆயிஷா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்து, அல்லாஹ் தருவான்னு சொன்னா சொல்லலையே. இதுதான் அவங்கள்ட்ட இருந்த நம்பிக்கை, அவங்கள்ட்ட இருந்த தவக்குல். அவங்க என்றைக்கும் கையில் இருக்கிறத வச்சு கணக்கு போடல, என் பேங்க் பேலன்ஸில் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ செலவாகும், அதனால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, இது பண்ண பிஸ்மில்லா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். ஸோ அந்த ஒரு முழு நம்பிக்கை நம்மிடமும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஹைர், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்றைக்கி இதோட நம்ம முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் மக்ரூஹாத், நோன்பில் வெறுக்கப்பட்ட காரணங்களை பார்த்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய இன்னைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.